ஸோ வெல்கம் மக்களே, நீங்கள் பார்த்துருக்கிறது கௌஷிக் கேமர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்திங்கன்னா, மைண்ட் கிராஃப்ட் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு வில்லேஜில் இருக்கேன். அந்த வில்லேஜில் ஒரு இடத்துல வந்து வீடு கட்டிகிட்ருக்கேன். ஏன்னா இப்போது நீங்களாம் உண்மையான உலகத்தில் இருக்கும்போது வீடு கட்டுவீங்களே, கட்டலைன்னா வாடகைக்கு எடுப்பீங்க. நாங்கள் கட்டிகிட்ருக்கேன், அதனால தான். ஸோ இது நம்ம சேனலோட ஃபஸ்ட் வீடியோ. ஸோ வாங்க நம்ம பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 3, 2, 1 போடு போடு போடு. கரெக்டாக இருக்கா? ஓகே, கரெக்டாக இருக்கு. இந்த பக்கம் போகணும். 1, 2, 3, 4, 5 போட்டேன். இப்போ குனிஞ்சிட்டு போட முடியலையே, க்ரௌச் ஆகிட்டு போடு. என்னடா லேக் பக்காகுதா? இந்த பக்கம் வர மாட்டேங்குது. அந்த பக்கம் போய் போட்டு பார்க்கலாம். திருப்பி போடு. என்னடா வரமாட்டே. பா, கீழே வந்துட்டேனே. வர்றாத தம்பி, ஃபாஸ்ட்டாக உடைக்கணும். ஸ்லோவாலாம் உடைக்கணும். அப்போனா இங்கேருந்து மேலே போட்டு பார்ப்போம். வரும். வருது. 1, 2 மஜக் நான் பின்னாடி இடிக்குது. எவன்டாவன்? பின்னாடி இது இடிக்குதுங்க. ஐயோ, என்ன பண்ணிட்டேனே தெரியல. இங்கே ஒருத்தன் வெட்டியாக சுற்றிட்டுருக்கான். அவனை போட்டு தரலாமான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். போது உட்டிக்காய். இப்போ இதை போய் நான் வந்து வெட்டி எடுத்துட்டோன்னா எறான் தக்காடாரியா. ஓடு 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 நினைக்காமலே ஓடு. இந்த பாட்டு எனக்கு லிரிக்ஸ் தெரியாதான், அதனால எப்படி சடக்குன்னு சொல்லி முடிச்சிட்டேன்ல. அதுதான் கௌஷிக். இந்த இடத்துல கொஞ்சம் விட்டு இருந்தது, அதை எடுக்கலாம் போனேன். எனக்கு வந்து ஃபோன்ஸ்லாம் நிறைய வரும். அதில் வந்து ஒரு ரிங் டவுன்ஸ்லாம் வரும். அதை மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க. மைண்ட் பண்ண கிடைக்கும்னு பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல. ஆடு தான் இருக்கேன். ஆடுன்னு பேர் வச்சாங்க, ஆனால் ஆட மாட்டேங்குது, ஏன்னே தெரில. இது வெட்டுவோமா? ஐயோ, தேன் கொடுக்குப்பா, எனக்கு தேவையில்லப்பா அது. அப்புறம் கட்டிச்சுன்னா பெரிய பிரச்சனையாகும். இந்த பக்கம் ஒரே அரிக்காவாக இருக்கும். ஏன்னா இந்தமாரி அரிக்கா பயம்லாம் வில்லேஜ் கிடைக்குது, ரொம்ப ரேர்லாம் இல்லை, ஈஸியாகவே வில்லேஜ் கிடைக்கும். அது பெஸ்ட்டாக சீடுன்னு தான் கிடைக்கும். இங்கே ஒரு ஓக் மரம் பார்த்த மாரி இருந்தது, அதான் வந்தேன். இதோ ஒரு பாரு, ஓக்லாக்கு அது இரு. ஓக்லாக் தான். ஃபாஸ்ட்டாக ஓட முடியாது. மேலே அந்த லெக் பீஸு கம்மியாக இருக்கும். அங்கே பாருங்கள், நம்ம வீடு எப்படி பட்டியாக தட்டா. இங்கேருந்து வேறு ஏதாச்சும் இருக்குன்னு பார்த்தா நல்லா இருக்கா. சரி, அங்கே வந்து ஃபாஸ்ட்டாக ஐயோ, கண்ட்ரோல் மிஸ் ஆகுதே. கொஞ்சம் லேகியாக இருக்குது, அதான் எனக்கு பிரச்சனை. சரி விடுங்க. மழை ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அங்கே ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தை வெட்டிட்டு அதில் ஒரு மேக்ஸிமம் ஒரு 6-5 கிடைக்கும். அதை எடுத்து அப்படியே போயின்னே இருக்க வேண்டியதுதான். எவனாலே தடுத்து நிறுத்தவே முடியாது. நம்ம தான் எங்க கேமெல்லாம் கிடையாது, நம்ம தான். வெட்டு. நைட் அந்த மாதிரி இருக்குது. இல்லை நைட்டெல்லாம் ஆகலை. நைட்டானால் நான் பேச கூடிடுவேல. சரி, இங்கே வந்து நான் ஸ்பியர் வச்சுருக்கேன். இது எப்படி யூஸ் ஆகும்னு தெரில. இதை வச்சு பறப்பாங்க, இப்படி பறக்க முடியும்னு தெரில. கண்ட்ரோல் வேறு மாரி போகுதே. சரி, என்கிட்ட வந்து வுட்டு இருக்குது, 15 வுட் இருக்குது. இது என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு வுட்டு தான் எடுக்கணும், பட் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கேன். சரி, பண்ண அந்த பக்கம் போகணும்ல, வந்து போயிட்டேன். பத்திரு அப்பாடா 8 இருக்குது மீதி. இதை வச்சு இப்போ நடுவில் நான் காபிள் ஃபோன் போட்டு போகிறேன். ஏன்னா ஓக் பிளாங்க்ஸே போட்டால் இல்லை அப்படியே மரத்தால் செஞ்ச மாரி இடம். நம்ம பேஸ் பார்க்க சூப்பராக இருக்கா. மாசா எப்படி நம்ம தாங்க, யாருமே இல்லை, நம்ம தான். முதல்ல அந்த வீட்டை கட்டி முடிச்சுட்டு அப்புறமேட்டி இந்த பேட்ச் ஒர்க் பண்ணு. நான் போடணும். இப்போ போடுறேன். இப்படி வேகமாக போடு. போ. எப்படி சூப்பராக இருக்குதா? மாசாய் செம்மையாகுது. இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் இப்படி ஒன்று அதுதான். இப்படி ஒன்று போடுறா. இப்படி ஒன்று 2 ஆள் வேலை முடிச்சாச்சு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், மறக்காமல் இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். இப்போ நான் மேலே வந்து கீழே ட்ராக் பண்ணனே, அது வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ண போது ஒரு இது இடிச்சிட்டே இருக்கு என்ன, அதனால தான் கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போது என்ன கேளுனா, அங்கே மூட போது இருட்டாக இருக்கும்.
இருட்டாயிடுச்சுன்னா ஒன்றுமே கண்டு தெரியாது, எனக்கு சுத்தமாகவே தெரியாது. போயிட்டு 2 டார்ச் தூக்கினெல்லாம் பார்த்தேன். தூரத்தில் 2 டார்ச் அங்கே வரைக்கும் போய் எடுத்துகிட்டு வந்தோம். ஆடு ஆடு பார்க்கலாம். ஆட மாட்டி போயிடுது என்னை பார்த்தாலே போயிடுங்க. ஏய் இது என்னது? ஓ ஸ்டிக்கு. நம்மக்கிட்ட 2 ஒர்க் ஷாப்லிங்ஸ் இருக்குல்ல, பேசாமல் இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், இந்தமாரி இதை வச்சுட்டு நம்ம வீட்டில் போட்டு வச்சிடலாம். போட்டு வச்சா கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். சரி டார்ச்சை போட்டு வைக்கலாம், இதை போட்டக்கூடாது. டார்ச்சை வீட்டில் போட்டு வச்சுட்டு வீட்டு முன்னாடி போட்டுடலாம். மனுச்சு கூட அயன் குழம்பு தெரியாமல் மேலே வச்சுட்டேன். என்ன வரல? நான் ஏன் அந்த பக்கம் பார்த்தேன்னா அயன் குழம்புக்காக இல்லை, டோருக்காக தான் பார்த்தேன், வேறு எதுவும் நான் பார்க்கல. போடு 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 போடு. ஐயோ இதுவும் முடிஞ்சு போச்சு. என்னோடய மெயின் ஒன்று இருக்குது, அந்த மெயினுக்கு போயிட்டு போய் எடுத்துகிட்டு வரலாம். நைட் அதுன்னு பார்க்கணும். நைட் ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் போய் உள்ளே மாட்டிட்டு சாக வேண்டியதான். அதுதான் சூரியன் எங்கடா தெரிஞ்சுக்கிறேன், அல்லையே கண்டுபிடிக்க முடியல. ஓ அவ்வளோ கஷ்டம். எங்கே போனேன்னு தெரில. சரி நம்ம மைண்ட் தேடலாம் சும்மா போனேன். சும்மா போயிட்டுருக்க போது கண்ணை மாட்டினேன். எவன் தெரியுமா, கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலான்ட்டு பார்த்தா எங்கே தான். அப்போனா நிறைய டைம் இருக்குது, இங்கே தானே இருக்கேன். அப்புறமா மெயினுக்கு போயிட்டு வர முடியும். மெயின் என்ன ஆச்சுன்னு தெரில, அதான் போய் பார்த்துட்டு வரணும். ஓடு இன்னும் ஓட மாட்டேங்கிறான். லெக் பீஸ் கம்மி. அப்புறம் அந்த ப்ரெட்டை சாப்பிட்டு சிக்கன் பீஸ் ஏறுதுடா. அவ்வளோதான் சாப்பிட முடியுமா? எங்கே தானே இருக்கும் மெயின். இது வேறு மெயினா? என்னோடய மெயின் வேறு இடத்துல இருக்கும். அந்த இடத்துக்கு போனால் திரும்ப ஆப்போசிட் போகணும். இங்கே ஸ்டோன் கச்சிச்சு, திரும்ப எது வாங்க போனோம், அதனால் தோண்ட ஆரம்பிச்சிட்டு. தோண்டு இன்னொரு 5 நிமிஷம் தான் வீடியோ, 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். தோண்டு. இந்த கல் நடப்பது ஏன் கல்லாக வர மாட்டேன்னு தெரியல. காபிள் ஸ்டோன்றாங்க. ஒரு வேளை உடைக்க போது உடஞ்சி ஒருத்தர், அதனால தான் காபிள் ஸ்டோன் அப்படின்னு பேர் வச்சிருக்கேன். ஒரு பண்ணி போது ஒரு குதிரை இருக்குது, அது மேலே சவாரி பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் சவாரி பண்ணுறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு டார்கெட் ஒரு 200 லைக்ஸ், அவ்வளோதான். டோரை இங்கே போடலாம். என்னடா பாரு, வீட்டை பற்றி போகிறாமையா ஓடுறாங்கட்டு. டோர் இந்த பக்கம் தான் வைக்க போகிறேன். நான் இங்கே தான் வைக்க போகிறேன். வடை அவ்வளோதான். டோர் செஞ்சாச்சு. அம்மா என்ன ஒரே இட்டார். நைட் ஆகிடுச்சா? பேசாமல் இந்த வீட்டில் போய் கொஞ்சம் பேசி எடுத்து தூங்கிக்கலாம். பொறாட்டு கத்தை தூங்கினா தான் உடம்புக்கு நல்லது. ஓகே இப்போ எழுந்திரிச்சு வந்தாச்சு. நான் வேறு பார்த்துனே இருக்கிறான் என்னடா பண்ணுறேன்ட்டு. ஒன்றும் பண்ணல, தூங்கிட்டு தான் போனேன். ஓகே ரீஸ்பான் பாயிண்ட் செட் ஆகிடுச்சு. போய்ட்டு நம்ம செத்தாங்க தான் வரும். டோர் போடணுமே. கிட்ட கரெக்டாக எத்தனை பிளாங்க்ஸ் இருக்குன்னா இருந்தால் தான் உண்டு போல இருக்குது. நான் டோர் ஞாபகத்தில் கிராஃப்டிங் டேபிள் உள்ள போட்டேன். ஐயோ எட்ரா, என்னோடய கால்குலேஷன் படி இன்வென்டரியில் ஒரு 3 லாக்ஸ் ஆச்சு இருந்தது. அந்த 3 லாக்ஸ் சேர்த்தா கூட டோர் வராது, ஏன்னா 5 தான் போடணும். அந்த 3 கூட வாய்ப்பு இல்லை. அதனால் இப்போ என்ன பண்ணணும், முதல்ல இதை போட்டுருவோம். உள்ளே எகிரி வந்துட்டான்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும். அப்புறம் இவனும் போக மாட்டான், அடிச்சு தாத்துற மாரி ஆகிடும். இவனை அடிக்கூட பாரு. மேலே கவரே பண்ணலையே. முதல்ல மேலே கவர் பண்ணிடலாம். கிளாக் போட வேணாம், இதை கிராஃப்ட் பண்ணிவிட்டு அப்படி போடலாம். எங்கே ஐயோ இதில் காமிக்க மாட்டேங்குதே. பட்டுன்னு வேலை செய்ய மாட்டேங்குது. நம்மளே வச்சு பண்ணிவிடுவோம். பண்ணு 5 4 3 2 1 அவ்வளோதான். வந்துட்டேன். எங்கள் இன்வென்டரியில் இருக்குமே எடு. 35 இருக்கா? 35 10மா? ஏன்னா அந்த பக்கம் ஒரு 5 போட்டால் அந்த பக்கம் ஒரு 7 35 வந்துடுமே. ஐயோ மழை டார்ச் போட்டுரும். ஒரு முட்டைனா இருட்டிடும். மீறாடே திரும்பலாம் நல்லா போய் எத்தனை வர முடியாதுடா. தம்பி என்னடா பண்ணுறீங்க? டேய் விட்டுறாடே. கரெக்டாக 10மா 11 இருக்குது. திரும்பலாம் இப்போ எடுத்துகிட்டு வரமேனா நல்லா முடியாது. மீறுது எவ்வளோ 5 மீறுது. இட்டு போதுண்டா டோர் சைட்டுக்கு. இட்டு போ, இவன் போதுண்டா டே. மழை டோர் செஞ்சு போடும், இவனா உள்ளே வந்துடுவான். போடு. எங்கே நானாக தான் கிராஃப்ட் பண்ண போகிறேன், ஏன்னா கிராஃப்டிங் தானே தெரியும்.
ஆனால் 3 டோர் மட்டும் வரக்கூடாது. அதுதான் ஐயோ ஒர்க் கம்மியாக இருக்கே. ஐயோ சரி வெளியே தான் போயிட்டு உள்ளே வரணும் போல இருக்கு. வெளியே போ, உள்ள வா. இதான் மாற்றுவோம். பிரிட்ஜ் லாக் நிறைய இருக்குது. அதை மாற்றினோம்னா பண்ண முடியும். அழுத்து 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 அழுத்து. அவ்வளோதான். நான் 3 டோர் வருது. ஏய் போடா, 2 பேரும் அங்கே போங்கடா. என்ன அப்பயும் மூந்தாது இல்லை கிராஃப்ட் பண்ணிடுவேன். 2 டோர் போடுவோம். 3ஆவது டோர் போட முடிஞ்சால் போடுறேன். இல்லைனா அதை 2வது மாடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் மிஸ்ஸிங் பயங்கரமாக மிஸ் எங்கே போட்டு ஞாபகம் மைண்ட் இருக்குன்னு சொன்னல, அதுக்கு முன்னாடி போட்டுடலாம். அதுவும் 2 நான் போகிற அளவு தான் செஞ்சுருக்கேன். அதனால் அங்கே போய் போட்டுடலாம். எங்கே அது இருக்குது. இப்படி போனால் வந்துடும். அதோ அங்கே ஒரு மார்க் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அங்கே தான் இருக்குது. அப்படியே பேக்வேர்ட்லேயே போக வேண்டாம் நான். ஆமாம் இங்கே தான் இருக்குது. இங்கே தான் காணும். இங்கே தான்டா போட்டேன். ஆனால் அங்கே தான் போட்டேன் நான். உடைப்பேன், பிளாக் உடைப்பேன். அங்கே தான் போட்டேன். காணும். பக் ஆயிடுச்சா எனக்கு தெரில. எனக்கு ஐயோ மாறி ஆயிடுச்சு. அதனால அதில் இன்னும் எதுவுமே கிடைக்கல, வெட்டியாக தான் இருந்தது. அதனால் நம்ம பாட்டில் புதுசாக ஒரு மெயின் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த டோர் எங்கேயோ சும்மா போட்டு விளையாடிட்டு இது சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. டோர் என்ன கிராஸாக இருக்குது, பரவாயில்ல பார்த்துக்கலாம். என் வீடு தானே, யார் என்ன கேட்பறா என்ன? முடியும். இப்போ தான் ஒரு ஞாபகம் வருது. உங்களுக்கு இது தேவை. அங்கே பெட் வீட்டில் தூங்குறதுக்கு பெட்டு வேணும் சொகுசாக. நான் தான் சொகுசாக பட்டு தூங்குவேன். ஆனால் தான் முதுவலி வராது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கமெண்ட்டில் நீங்கள் பண்ணுங்கள், உங்களோட ஸ்கூலில் இருக்க ஃபேவரட் சப்ஜெக்ட் என்ன, அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத போடுங்க. ஓகே, அவ்வளோதான். குஸ்டி விளையாட வேண்டியதான். நம்ம தான் இங்கே செம்மையாக பவுன்ஸ் ஆகுது. சரி, இப்போ வெளியே போயிட்டு ஏதாச்சும் ஒர்க் இருந்தால் பண்ணுவோம். ஃபர்னான்ஸ் பண்ணணும். ஆனால் என்னோடய இன்வென்டரி இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி இவ்வளோ தான் இருக்குது. அதாவது ஒரு 5 காபிள் ஸ்டோன் தான் இருக்குது. மீதி காபிள் ஸ்டோன் எனக்கு வேணும். அது எங்கேருந்து ஆட்டியப்பட போகுதுன்னா, இந்த வீட்டில் அந்த ஆட்டியை போட்டால் நல்லா தெரியும். அதனால் இவன் எடுக்க போகிறதில்ல. இவந்தில் அதோட பயமாக தெரியுமே. இந்த வீட்டில் போய் எடுக்க போகிறேன் நான் இங்கே 2 அந்த பக்கம் கண்டிப்பாக 2 இருந்தால் கூட எனக்கு மொத்தம் ஒரு 9 கிடைக்கும். இந்த 9 கூட என்னால் பண்ணிக்க முடியும். பிரச்சனையே இல்லாமல் நான் பண்ணுவேனே. வெட்டு 50 கிடச்சிச்சு. இப்போ அங்கே போனோம், வீட்டுக்கு போனோம். வீடு எங்கே இருக்குன்னா கிணறுக்கு அந்த பக்கம் இருக்கும். ஆனால் செம்மையாக லாக் அடிக்குது. என்னன்னே தெரில, பீட்டா சர்வர்னாலையா என்னன்னே தெரில. அதனாலவே நான் என்ன பண்ணேன், இங்கே வந்துட்டேன். இங்கே காணும். இங்கே போயிட்டு என்னடா காணும். சரி தர இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீடியோ முடிக்க போகிறோம். அதனால் கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் தான், அப்புறம் வீடியோ முடிச்சிடுவோம். உங்களாம் முதல்ல இது செஞ்சிடும். இங்கே இருக்குது. இங்கே இருக்கேன். முதல்ல செஞ்சுட்டு நம்ம இப்போ நார்மலாக சாப்பிட்டுக்கும் குக் பண்ணி சாப்பிட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது நம்ம நார்மலாக சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் நார்மலாக வீட்டில் சாப்பிட்டீங்கன்னா, பச்சையாக காய்கறி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோதான் அஜீரணமாகாது. இதில் சார்கோல் செய்ய முடியுது என்னால். இப்போ கறிக்கட்டை அதை வச்சு எரிய வைக்க முடியும். நான் சொல்லியிருந்ததே டாபிக் வேறு மாற்றிட்டேன். இப்போ என்னதுன்னா, நம்மளால் இது பண்ண முடியல. இந்தமாரி அதில் குக் பண்ணி சாப்பிட்டா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஆயிரும். இப்போ நான் 5 ப்ரெட்டு சாப்பிட்டா தான் ஃபுல்லாகிடுது. இப்போ அதே ஹார்ட் டேமேஜ்லேயே நான் 2 ப்ரெட் சாப்பிட்டாலே ஃபுல்லாகிடும். கொஞ்ச நேரம் சார்கோல் உருக்கிட்டு இருந்தேன், ஏன்னா தேவைப்படும். அது இருக்குன்னா அந்தமாரி மெயின் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன்ல, நெக்ஸ்ட் பார்ட்டில் மெயின் ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு சார்கோல் தேவைப்படும். ஒரு சார்கோல் மட்டும் தான் எடுத்துக்கிறேன், 4லாம் எடுக்கலை. இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ஒர்க் பிளாங்க்ஸாக மாற்றிட்டு அது பேர் என்ன பொட்டேட்டோன்னு நினைக்கிறேன். பொட்டேட்டோவா ப்ரெட்டுன்னு தெரில, அதை போட்டிருக்கேன். ப்ரெட்டு கையில் தான் இருக்கு. அப்போ பொட்டேட்டோ தான் போட்டிருக்கேன். ஏதாச்சும் வருமானு சும்மா பார்த்துட்டு தான் இருக்கிறேன். சரி, அப்புறமேட்டுக்கு 2 கிராஃப்ட் பொட்டேட்டோ போட்டிருக்கேன். அந்த பொட்டேட்டோவை எடுத்துன்னு விளாட போகிறது இல்லை, ஆனால் லெக் பீஸ் ஃபுல்லாக தான் இருக்குது. சரி, இது ஏறட்டும். இந்த ஒன்று தான், அது கேலி ஆகட்டும். இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் தான், ரொம்ப நேரம்லாம் இல்லை. ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் வீடியோ. சரி, ஒரு 4 பொட்டேட்டோ எடுத்துகிட்டு
இது வேறு கம்மியாயிடுச்சு. சரி எடுத்து இன்வென்டரியில் போட்டுங்க. நான் வெளியே வந்துள்ளது. சரி நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் மூலையில் உக்காந்துக்கினேன். மேலே சாப்பிடவும் முடியல என்னால். மூலையில் உட்காந்துட்டு சரி ஓகே கைஸ் பை பாய். இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். பாட்டு வேணும்னா சொல்லுங்கள்.